ஒரு கொஸ்டின், ஜெர்மனியில் பெஸ்ட் ஃபேமிலி ஹைக் எது? மெனி ஆன்சர்ஸ் இருக்கும். ஆனால் இந்த ஒரு ட்ரெயில் மட்டும் ஸ்பெஷல். ரிவர் கூடவே நடப்போம், ஃபாரஸ்ட் சுற்றி இருக்கும், கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் எண்டில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஃப்ராங்க்ஃபர்ட்லேருந்து ஜஸ்ட் 1.5 ஹவர்ஸில் ஃபுல் ஸ்டோரி சொல்கிறேன். வெல்கம் டு சஹி வே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் 7 to 8 கிளம்பலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ தட் 10 o'clock அங்கே ரீச் ஆகிடுவோம், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலான்னு. ஆனால் ரியாலிட்டி என்னவோ, பிரேக்ஃபாஸ்ட் பேக் பண்ணி, லஞ்சை பேக் பண்ணி, கிட்ஸை ரெடி பண்ணி எல்லாம் சேர்ந்து கிளம்பவே 10 o'clock ஆயிடுச்சு. ஆனால் ஃபுட் பேக் பண்ணதுனால நம்ம ஃபுட்டுக்குன்னு செலவு பண்ணல. அதுவும் ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. நம்ம ட்ரிப்ல போறோம் गाइस. எங்க போறோம் அர்ஜுன்? ட்ரிப். அதான் ட்ரிப்ல எங்க போறோம்? எங்க போற தெரியுமா அது? எஸ், சாப்பிட. ஏன்னா அவ்வளோ பேக் பண்ணி கொண்டு வந்திருக்கிற. காலையிலக்கு இட்லி, மதியத்துக்கு சாப்பாடு, தயிர் சாதம். ஆமா, எல்லாத்தையும். ஹாய் கருண். குட் பாய். ஹோம்வொர்க் முடிச்சிட்டோம் போலவே. என்னம்மா? போகும் வழியில ஜெர்மன் கண்ட்ரி சைட் ரோட்ஸ், கிரீன் ஃபாரஸ்ட், விண்டோஸ் திறந்த ஃப்ரெஷ் ஏர். இந்த டிரைவோட ஒரு ஸ்பெஷல் திங், ரோடோட ஒரு சைடில் ரிவர் மோசல் நம்ம கூடவே வருது. ரிவரை பார்த்துக்கிட்டே, க்ரீனரிஸை பார்த்துக்கிட்டே போகும்போது ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ட்ராவலாக ஃபீல் பண்ணோம். நாங்கள் டைரெக்டாக கேசலோட பார்க்கிங்க்கு போகலை, மோசல் கர்னில் இருந்து ஹைக் பண்ணி போகலான்னு டிசைட் பண்ணினோம். க்ளவுடை ரெக்கமெண்ட் பண்ணுச்சு. அது ரொம்ப கரெக்ட் டிசிஷன் அப்படின்னு ஒரு வழியாக 12 PM ரீச் ஆனோம். நல்ல வேலையாக பார்க்கிங்கும் கிடைச்சது. எப்படி இருக்கு அர்ஜுன்? பார்க்கிங்லேயே உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டோம். ஃப்ரெஷ் ஏரில், க்ரீன் ட்ரீஸ்க்கு கீழே இட்லியும் கடலைக்கறியும். பசியில் சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவல். 2 மணி. அப்புறம் 2 மணி ஆயிடுச்சு. கருண், ஏன் அர்ஜுன் ஜாக்கெட் போட்டுக்கிட்ட? அப்படியா? எனக்கு குளிருது, நானும் ஜாக்கெட் வேணும். சம்மர் ஆரம்பிக்குதுன்னு சம்மர் ட்ரெஸ்ஸை போட முடியலையே. ஐயோ, அதை பார்க்க கை கொடுங்கடா. இல்ல, சட சடன்னு ஓடுற ரிவருக்கு பக்கத்திலே எந்த ரெஸ்டாரண்ட்லயும் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. இதுக்கு மேல போயிருவியா? கருண, அர்ஜுன் பார்த்து, முள்ளு இருக்குடா அதுல. ஐயோ, தண்ணி கையை ஃப்ரோசன் ஆயிடுச்சு சரோ. யாரோ அம்மாக்கு எனக்கு சொல்லிடாது. நீ மேல இருக்கு. நான் விழுந்துருவேன்டா. என்னடா? ஸோ இப்போ காரை பார்க் பண்ணிட்டு நடக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். நாங்கள் வந்திருக்கிற இடம் இப்போ வந்து புர்க் ஹில்ஸ். இதுக்கு ஏகப்பட்ட பில்டப்பு கொடுத்துருக்குறாங்க. அப்படி என்ன தான் இருக்குதுன்னு பார்த்துட்டு போகலான்னு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த தடவை ட்ரெக் பண்ணுறோம் வழக்கம் போல். இனிமேல் எல்லாமே ட்ரெக் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியாச்சு. ஸோ 2.5 கிலோமீட்டர் போக வர்றதுக்கு 2.5 கிலோமீட்டர்ஸ், டோட்டல் 5 கிலோமீட்டர்ஸ் நடக்கணும். பார்க்கிங் வந்து பெர் டே 3 euros. இந்த லொக்கேஷனை பின் பண்ணுறோம், பார்த்துக்கோங்க. பாருங்கள், போகிற வழியில் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு இது என்ன லாமாவா அர்ஜுன்? இது பாரு, வேறு கலரில் இருக்குது. தொட்டு பார்க்கணுமா கருண்? நல்லா இருக்கும்டா.
ஏன்டா அது தொட்டு பார்க்கல, பயமா? அது தோல் எல்லாம் பாத்தியா ஷேவ் பண்ணி இருந்திருக்காங்க. என்னடா அர்ஜுன் இப்படி பயந்துட்ட? ஆமா சரி வா கருண் போலாம். இது பாரு, இது வரைக்கும் ஒரு ஊர் மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. ஆமா திரும்பி பாரு, இதுக்கு மேல அப்படி நம்ம ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள பயணிக்க போறோம். நடுல என்னென்ன வரப்போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீட்டா இருக்கு. இங்க மொத்தம் 4 ட்ரையல்ஸ் இருக்குன்னு ரிசர்ச் பண்ணி பார்த்தோம். அதில் 2.5 கிலோமீட்டர் செலக்ட் பண்ணணும். இது வந்து 800 இயர்ஸ்க்கு முன்னாடியே கட்டப்பட்ட ஒரு கேசல். 800 இயர்ஸ் கிட்ஸுக்கு சேஃபாகவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் இருந்துச்சு இந்த ட்ரையல். ரிவர் கூடவே வாக் பண்ணோம். பேர்ட்ஸ், வாட்டர் சவுண்ட் அப்படின்னு ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்தது. வெயில் அடிக்குது சூப்பரா. ஆமா, கால் மட்டும் தான் வேர்க்குது வாட்டர் ப்ரூஃப் ஷூனால. அதாவது தண்ணியோட சத்தம் கேக்குது எனக்கு. வாங்கடா தண்ணியை போய் பார்க்கலாம். அர்ஜுனு சூப்பரா இருக்கிற நீ. ஆனா அது சரி பண்ணதுல இருந்து கொஞ்சம் லூஸா இருக்குது கண்ணாடி. இந்த இந்த மாதிரி ஒரு வியூவோட தான் நம்ம வந்து நடப்போம். இப்படிதான் பாதை சூப்பரா இருக்கு. போர் அடிச்சது உங்களுக்கு ஒரு வீக் ஃபுல்லா அப்படின்னா நாள் காலையில் கிளம்பி வாங்க. இங்கே வந்தா போதும். இவங்க இப்போதைக்கு வரமாட்டாங்க போல இருக்கே. என்னடா வர மாட்டேங்குது? இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் அது வந்து இன்னும் நல்ல லாங்கா இருக்கு. அர்ஜுன் நீ எங்கெங்கேயோ விட்டு எறிகிற, அம்மா மேலேயே போட்டுறாது. அப்புறம் நவுந்துக்கோ. பாரு கருணு பாரு, பார்க்க மாட்டான் போடும்போது. இரு நான் போடுறான் பாரு. பாரு இப்படி சைடுல இருந்து இப்படி ஒண்ணு. வாவ், நின்னுக்கோ. இந்த டாடி ஆமா இல்லடா, அங்கே மேல இருந்து தண்ணி வருது, காலி ஆகாது. இப்படி இருக்கு ராக்கு, மித்த எல்லா இடத்துலயும் இப்படி இப்படி இருக்கு. வா நெக்ஸ்ட் போலாம். 2.5 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. நம்ம இந்த வேகத்துல போனா நைட்டு தான் புர்கல்ஸ் போவோம். நல்ல வேலை. இங்க பாரு இதோட ரூட்ஸ். ஓ மை காட், இல்ல பாசி பிடிச்சிருக்கு அவ்வளோ. ஏன்னா வெயிலே படுறது இல்லை போல. இந்த ஏன் சாரோ மேப்பை வச்சுட்டு ஒரு சிலர் முன்னாடி போயிட்டு வாங்க வாங்கன்னு டார்ச்சர் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி கருண் விழுந்துருவேன்னு பயமா இருக்கு அர்ஜுன். கரெக்டா. கண்ணாடி போட்டிருந்தனால ரொம்ப இருட்டா தெரிஞ்சது. என்னடா இது பகல்ல இவ்வளவு இருட்டா இருக்குதுன்னு நினைச்சேன். இப்பதான் கண்ணு தெரியுது.
ஆக்சுவலி 40 மினிட்ஸில் வந்து இது ரீச் பண்ணலான்னு போட்டிருந்தது சரோ. நம்ம ஆல்ரெடி 20 மினிட்ஸ் கழிச்சிட்டோம். இன்னும் பாதி தூரம் கூட போயிருக்க மாட்டோம். ஓ மை காட். இந்த இலையெல்லாம் பார்க்கவே அழகாக இருக்கு. அந்த காலத்தில் வாழ்ந்த மனுஷங்க காட்டிலேயே வாழ்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நான் நினச்சேன். இப்போது நாட்டில் இருந்துட்டு வாழ முடியாமல் எல்லாரும் காட்டுக்கு வர்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. நிஜமாக அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. ஒரு ஏதோ ஒரு ஹார்மோன்ஸ் அதிகமாக சுரந்து ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப பொங்காத. நேற்று வேற அந்த படம் பார்த்தோம்ல சரோ, நட்ட கித்த ஏதாவது உடம்புல ஒட்டிக்குமோன்னு பயமா இருக்கு. பூச்சி கடிச்சிரு. எதுக்கு தாண்டணும், சுத்தி போலாவா? இல்ல இது மாதிரி நம்ம வந்ததே இல்லைல்லடா கருணா, இதான் ஃபர்ஸ்ட் டைம் இல்ல. ஊர்ல வாக்கியா ஓரமா சேமந்தண்டும்பாங்க, அது நிறைய முளைச்சிருக்கு. இதை வந்து எங்க தாத்தா வாடா சேமந்தண்டு ஒரு பறிச்சுட்டு வரலாம், சேமந்தண்டு வெட்டிட்டு வரலாம்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. எதுக்குன்னா இப்போ வயசானதுக்கு அப்புறம் வந்து ஜீரண கோளாறு, இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்லாம் வரும். சேமந்தண்டு இது கடைஞ்சி சாப்பிட்டா அது ரொம்ப நல்லதான் ஹெல்த்துக்கு, ஃபைபர் கண்டென்ட் அதிகம். அப்போ ஸோ அதனால அந்த ஞாபகம் வருது எனக்கு. சேமந்தண்டை பற்றி தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் கேள்விப்படுறேன், அப்படி ஒரு தண்டே தெரியாது. ஹலோ. என் ஒய்ஃபு ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு வரலாம். நாங்கள் பசங்களுக்கு நடக்கிற களைப்பு தெரியாது, இல்லைன்னா ஸ்ட்ரோலர் வேணும்பானுங்க, இல்லை தூக்கிட்டு போகணும்பானுங்க அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தால் வேஸ்ட்டு. ஏன்னா பாருங்கள் ரூட் அப்படி இருக்குது, இதில் எப்படி ஸ்கூட்டர் ஓட்ட முடியும்? அங்கங்கே கல் பள்ளம் மேடு பள்ளமாக இருக்குது, கண்டிப்பாக ஹிம்சையாக இருக்கும். அதையும் சேர்த்து தூக்கிட்டு போகிற மாதிரி ஆயிருக்கும். நாயை தட்டிட்டான் தெரியும். ஒன்னும் ஆகல, ஒன்னும் ஆகல. டாக் டாக் தெரியாம. ஆமா. ஏம்மா மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமான உண்டான காயம் எல்லாம் தன்னாலே மாறி போன மாயம் என்ன பொன்மானே பொன்மானே. எந்த காயமான போதும் என் மேனி தாங்கிக் கொள்ளும், முந்தன் மேனி தாங்காது செந்தேனே. எந்தன் காதல் என்னவென்று சொல்லாமல் எங்க எங்க அழுகை வந்தது. எந்தன் சோகம் உன்னை தாக்கும் என்றெண்ணும் போது வந்த அழுகை நின்றது. மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. ஏதாவது ஹலோ தெரியுமா? என்னோட 4 வயசு பையனை பாருங்க, ஸ்டெப்ஸ், அப் ஹில், ராக்கி பாத் இது எல்லாமே இருந்தாலும் ஃபுல்லாகவே தனியாகவே நடந்துட்டான். ரொம்ப ப்ரௌடாக இருந்தது. உங்கள் கிட்ஸ் கூட ட்ரை பண்ணுங்க, கேரண்டீடாக என்ஜாய் பண்ணுவாங்க. வாவ், கேசலோட டிப்பை பார்த்துட்டோம். 2.5 கிலோமீட்டர் ஹைக் பண்ணி ஃபைனலாக கண்ணு கெட்டிய தூரம் வர கேசல் தெரிகிற அளவுக்கு வந்துட்டோம்.
அந்த கேசல் எப்படி இருந்துச்சு, ஆடியோ டூர் நல்லா இருந்துச்சா, இந்த விசிட் ஒர்த்தா, நெக்ஸ்ட் வீடியோல எல்லாமே சொல்றோம். எங்களுடைய ஒவ்வொரு வீடியோக்கு பின்னாடியும் எத்தனையோ உறக்கமில்லாத நைட்ஸும் கடினமான எஃபர்ட்டும் இருக்குது. ஸோ உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்ட்டும் எங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவுக்கு ஃபியூவலாக இருக்கும். ஜெர்மனியில் அல்லது யூரோப்பில் எந்த டாபிக் பற்றியாவது உங்களுக்கு வீடியோ வேணும்னு நினச்சா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு கொண்டு வருவோம். உங்களுடைய சப்போர்ட் தான் எங்களுடைய ஸ்ட்ரென்த். தேங்க்யூ ஸோ மச். அது வரைக்கும் நாங்கள் உங்கள் சகி வே. பாய்.